இயேசு கிறிஸ்து உண்மையான கடவுளுங்க. அதுக்கான ப்ரூஃப் காட்டுறேன். இந்த ஃபோட்டோ பாருங்களேன். இது பார்த்தீங்கன்னா நோவாவுடைய பேழை. இது அரராத்துன்ற ஒரு மலையில போய் ஒதுங்குச்சுன்னு சொல்லி நம்ம பைபிளில் பார்க்குறோம். நோவாவுடைய குடும்பத்தை தேவன் பாதுகாத்து கொண்டார். நோவா நீதிமானா வாழ்ந்தார்னு பைபிள் வசனம் சொல்லுதுங்க. ஆனால் இது சேட்டலைட் எடுத்த புகைப்படம். இது நல்லா கொஞ்சம் பாருங்கள். நோவாவுடைய பேழை எந்த அளவுக்கு அகலம் இருக்கும், எந்த அளவுக்கு உயரம் இருக்கும், எந்த அளவுக்கு நீளம் இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அது அப்படியே பைபிளில் இருக்குங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி நோவா கிட்ட ஆண்டவர் ஒரு எஸ்டிமேட் காப்பி கொடுத்து, நீ ஒரு பேழை கட்டுப்பா, அதில் நிறைய உயிரினங்களை வச்சுக்கப்பா, நான் உன்னை பாதுகாத்து கொள்ள போகிறேன், நீ நீதிமானா வாழ்ந்திருக்கப்பா, நான் உன் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ள போகிறேன், இந்த உலகத்தில் பெரிய வெள்ள வரப்பதுவான்னு சொல்லி ஆண்டவர் நோவாவுக்கு சொல்லி நோவாவுடைய குடும்பத்தை பாதுகாத்து கொண்டார் சொல்லி நம்ம நிறைய கதையாக படித்தோம் தெரியுமா? சண்டே கிளாஸ் பசங்க சொன்ன பார்த்தீங்களா? அது பொய் கிடையாது, அது உண்மை சம்பவன்றதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஏசப்பா எனக்கு உங்ககிட்ட பேசுகிற விஷயமும் அதுதாங்க. அவர் உண்மையுள்ள தேவனுங்க. அவர் பொய் கடவுள் கிடையாது, அவர் பொய்யுறாத தேவன் சொல்லி வசனம் சொல்லுதுங்க. உங்களுக்காக எனக்காக சிலுவையில் மறித்து ரத்தம் சிந்தி நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்த தேவன் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிற காரியம் என்னென்னா, நான் உண்மையுள்ள தேவனா உன் வாழ்க்கைக்கு இருக்கேன். ஆனால் நீ எப்படி இருக்க? உண்மையற்ற மனிதனா நீ உலகத்தில் உலகப்பிரமாணமாக வாழ்ந்து கொண்டிருக்க, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த மாட்டேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்கிறேன். அதே பாவக்காரியம், அதே தப்பு, அதே விஷயத்தை பண்ணி நீ விழுந்து போயிடுற, அவுட் ஆயிடுற, நீ மீண்டு எழுந்துவான்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாருங்க. கீழே விழுந்துட்டு நான் உன்னை தூக்கி விடுறேன், எனக்காக நீ ஆத்துமாக்களை ஆதாயப்பட்டுன்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாருங்க. ஏசு கிறிஸ்து உண்மையான கடவுள்னு சொல்லி பைபிளில் நிறைய வசனங்களுக்கு நிறைய ப்ரூஃப் இன்றைக்குமே இந்த உலகத்தில் இருக்குது. அவர் உண்மையுள்ள தேவன் தான். அவருக்கு நான் ப்ரூஃப் காட்டணும் அவசியம் இல்லை. ஏசப்பா படித்த இந்த உலகமே அவருக்கு ப்ரூஃபாக தாங்க இருக்குது. அவருக்கு நான் ப்ரூஃப் காட்டணும் அவசியம் கிடையாதுங்க. இயேசு உண்மையுள்ள தேவன். அவர் உங்களை நேசிக்கிறார். இயேசுவை நீங்கள் நேசிங்க, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுங்க. இந்த வார்த்தை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். காட் பிளஸ் யூ. ஆமென்.